அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே. பார்த்து பார்த்து கண்கள் போட்டிருந்தேன் நீ வருவாய் என. தோசி மாமா உங்களோட ஊருக்கும் வருவாருன்னு நீங்களும் இப்படித்தானே பார்த்து பார்த்து காத்து கிடக்குறீங்க. காத்திருக்க போறீங்களா? போலின்ல நிற்க போறீங்களா? தேவையே இல்லை. தோசி மாமாவோட கேரமல் புடிங்க நாங்கள் இன்றைக்கு வீட்டிலையே செய்து சாப்பிட போகிறோம். யம் யம். வாங்க எப்படி டேஸ்டியாக செய்து சாப்பிட்றதுன்றத பார்க்கலாம். தோசி மாமா புடிங் வேணுமெண்டா வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க. NR குக் புக் சேனலில் நாங்கள் இன்றைக்கி டின் மில்க் யூஸ் பண்ணி தான் கேரமல் புடிங் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணி செய்கிற கேரமல் புடிங்கும் இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரெஷ் மில்க் ரெசிபி என்று டைப் பண்ணுங்கள், அந்த ரெசிபியும் போடுவோம். கேரமல் புடிங் செய்கிறதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கிறேன். வெடுக்க நீக்கிற வேணும், இல்லாட்டி பேட் ஸ்மெல் அடிக்கும். இந்த காலத்தில் இருக்கிற யங் ஜெனரேஷனை எடுத்துக்கொண்டா டெசர்ட் வகையண்டா அவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்குது. ஸோ கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டெசர்ட் வரிசையில் கேரமல் புடிங்கும் உண்டு. சீனி 12 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து வாட்டர் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் என்னென்னா சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணுற சில வீடியோ கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. கேரமல் புடிங் செய்கிற நேரம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை புடிங்கில் கசப்பு ருசி வர்றது. ஸோ நீங்கள் கேரமல் ரெடி பண்ணுற நேரம் பக்கத்தில் இருந்து கண்ணும் கருத்துமாக கேரமலை ரெடி பண்ணிக்கொள்ள வேணும். கேரமல் தச்சலாக கருகி இல்லாட்டி அடிப்பிடிச்சு போனால் தான் புடிங்கில் கசப்பு ருசி வர்றது. சீனி கரைய துவங்கினதும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறத கண்டிருப்பீங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகி ஆம்பர் கலருக்கு மாறிக்கொண்டு வரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மஞ்சளும் ஆரஞ்சும் சேர்ந்த ஒரு கலரை தான் ஆம்பர் கலர் என்று சொல்கிறது. இப்போ கேரமல் ரெடி. நாங்கள் புடிங்க ஸ்டீம் பண்ண போகிற ட்ரேக்குள்ளே இதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். புடிங்க அன்மோல்ட் பண்ணுற நேரம் ஈஸியாக இருக்க வேணுமென்றதுக்காக நான் இந்த ட்ரேக்கு பட்டர் பூசி இருக்கிறேன். முந்தி மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ கண்டென்ஸ் மில்க் டீனை ஈஸியாக அன்சீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு நல்ல 6 முட்டை எடுத்திருக்கிறோம். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த முட்டையை அதிகமாக பீட் பண்ண வேணும் என்று அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக் ஒயிட்ஸும் எக் யோக்ஸும் மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக விஸ்க் பண்ணி எடுத்தால் போதும். கண்டென்ஸ் மில்க் 510 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். அதை இப்போ இந்த பவுலுக்குள்ளே ஊற்றிட்டு அதே 510 கிராம் டின்னால் 1.5 டின் தண்ணி சேர்க்க போகிறேன். இது நார்மல் வாட்டர் தான். டீனோருக்கா நல்ல தண்ணியால் கலக்கிட்டு ஊற்றுறதால வெள்ளை கலராக இருக்குது. அடுத்த 1/2 டீன் தண்ணியையும் ஊற்றிக்கொள்வோம். நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ கண்டென்ஸ் மில்கோட எக்கை சேர்ப்போம்.
நல்ல ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டாயமாக வடிக்க வேணும். ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நாங்கள் ரெடி பண்ணின கேரமல் ட்ரேக்குள்ளே நல்லா இறுகி செட் ஆகி இருக்கு. ஸோ இப்போ இந்த புடிங் மிக்ஸை அதுக்குள்ளே ஊற்றுவோம். இந்த ட்ரேயை இப்போ ஃபாயிலால் கவர் பண்ணி ஸ்டீமருக்குள்ளே போட்டு 45 மினிட்ஸ் ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறதாக இருந்தால் அளவாக தண்ணி விட வேணும். இல்லாட்டியும் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ள வேணும் தண்ணி வத்திரிச்சா என்னண்டு. தண்ணி வத்துனா ரைஸ் குக்கரும் பழுதாக போயிடும், புடிங்கும் வீணாக போயிடும். 45 மினிட்ஸுக்கு பிறகு வெளியில் எடுத்து நடுப்பகுதியில் ஒரு ஸ்டிக்கை குத்தி ஸ்டீம் ஆகி இருக்காண்டு செக் பண்ணுறேன். புடிங் ஸ்டீம் ஆகிருச்சு. பட் ஆட்டி பார்க்குற நேரம் நொலு நொலுண்டு ஆடுது பாருங்க. புடிங்க நல்லா ஆற விட வேணும். ஆறுனத்துக்கு பிறகு இந்த நொலு நொலுப்பு தன்மை இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆவது ஃப்ரிட்ஜில் கீழ்ப்பகுதியில் வச்சு எடுத்த பிறகு தான் அன்மோல்ட் பண்ண வேணும். லேசாக ஒரு ஸ்பேச்சுலாவால் சைடு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு தான் அப்சைட் டவுன் போட்டிருக்கிறேன். கோம்பிட்டு இதியா என்று 2-3 தரம் தட்டிட்டு வா தோசி மாமாவோட கேரமல் புடிங்க நாங்கள் வீட்டில் செய்துட்டோம். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை சந்திக்க வருவேன்.